திமுக எம்பிக்கள் பதவி ஏற்கிறத பார்த்து தமிழக மக்கள் இப்படிதான் காரி துப்பிட்டு வர்றாங்க. கொத்தடிமைகளா ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்ற ஓவைசியோட எம்பி பதவி காலி ஆக போகுது. என்னடா பண்றீங்க? என்னடா இது புதுசா இருக்கு? திமுக காரவங்க மீட்டிங்னாலே வாழைத்தார வாழைக்கொலையை தானே தூக்கிட்டு போவாங்க. இது என்ன புதுசா சேர தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாமே சேர தூக்கிட்டு ஓடுற சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றாங்கல்ல, அதை தமிழக மக்கள் எப்படி தெரியுமா காரி துப்புறாங்க? கொத்தடிமைகளா வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க உதயா, வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி. கொத்தடிமைகளா ஸ்டாலின் அவர்கள், வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க, வாழ்க உதயநிதி, வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். கொத்தடிமைகளா என்னடா நம்மளை அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கடும் கோபத்தோட இருக்கிறத காண முடியுது. குறிப்பா நிறைய பதிவுகளை போட்டு வர்றாங்க. அதுல ஒரு பதிவை பார்த்தேன், எனக்கே என்னடான்னு புரியல. என்ன போட்டுருக்காங்கன்னா, பாத்திமா பாபு வாழ்க, நயன்தாரா வாழ்க, பெத்துராஜ் வாழ்க, இதுதாயா மீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக எம்பிக்கள் நேற்று பதவி ஏற்றாங்கல்ல, அதுல இதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தமிழர்களோட மானம் போயிருக்குமையா அப்படின்னு கடுப்பில் இந்த பதிவுகளை போட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கூட இதை பொறுத்துக்கலைங்க. இருக்கிறவங்க கூட இப்படியாயா கொத்தடிமையா இருப்பீங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்காக திமுகவோட அறிவாலய வாசல்ல உண்டியல் குலுக்கிட்டு இருக்க கம்யூனிஸ்டுகளுக்கு கூட கோவம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு கடுப்பேற்றிருக்காங்க திமுக எம்பிக்கள். நேற்று கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒரு பையன், அவன் ரொம்ப பங்கமாக கலாய்ச்சிருக்கான். நான் கம்யூனிஸ்டுக்காரன் தாயா அவங்கள கலாய்க்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் தலைவர்களோட ஃபோட்டோ இருக்கும்ல, அலமாரியில் ஃபோட்டோ இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி நின்று பங்கம் பண்ணியிருக்கான். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா என கூறி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட ஜெகத் ரட்சகன். ஏண்டா ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களா? தப்பா சொல்லிட்டாங்களா? தவறு விட்டுட்டாங்களா? அப்புறம் வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயாவோட நிறுத்திட்டாங்க. வாழ்க இன்பா வரணும் இல்ல, அப்பதானே இன்பமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, திமுகவோட ஆதரவு பத்திரிகையாளராக இருக்கிற KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நார கிழிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயநிதி, நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் சுயமரியாதையை பார்த்து இந்தியாவே சிரிக்கிறது. அண்ணா கலைஞர் காலத்தில் கூட இப்படி இல்லையே, உறுதிமொழியே தவிர வேறு எதுவும் அவை ஆவணத்தில் ஏறாது என தெரியாதா? டயர் நக்கியல் என இவர்கள் சொல்லி ஏகடியம் செய்ய என்ன தகுதி உள்ளது இவர்களுக்கு? வேற என்ன மக்கள் பிரச்சனையை பற்றியா பேச போறாங்க? இதெல்லாம் இங்க எதிர்பார்த்தது தானே அப்படின்னு முன்னாள் திமுக ஆதரவாளராக இருக்கிற KS ராதாகிருஷ்ணன் அவர்களே நாரா கிழிச்சிருக்காரு. ஏன்னா திமுகவினர் அதிமுகவினரை பார்த்து நீங்க எல்லாம் டயர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இன்னைக்கு திமுகவோட முன்னாள் ஆதரவாளர் நாரா பங்கம் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட கொத்தடிமைத்தனம் நாடாளுமன்றத்தில் தான் அரங்கேறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மை கிடையாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் கூட உதயநிதி நடித்த படங்களா புகழ்ந்து ஆஹோ ஓஹோ அப்படின்னு ஏற்கனவே சாதனை படைச்சிருக்காரு திமுகவை சேர்ந்த மக்கள் பிரதிநிதி. ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள்.
உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன். நிஜத்தில் நீங்கதான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள். இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம்தான். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். அசராம அடிச்சு விடுறாங்க பாரு. நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். மாமன்னன் அடுத்த படம் அல்ல, தமிழ்நாட்டின் வருங்கால மாமன்னன் தாங்கள்தான். எங்களின் இதயம் கவர்ந்த உதயமும் நிதியுமான இளைஞரணி செயலாளரை உங்களை வணங்குகிறேன். நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? அட என்னய்யா, தமிழ் மொழியை பார்த்து கூட படிக்க தெரியல, திக்கி திக்கி உதயநிதியை பற்றி இப்படி துதிப்பாடுறீங்களே அப்படின்னு நினைக்க தோணுது. இவர் இப்படி படிக்கிறத பார்த்தோன்னே என்னுடைய ஞாபகம் வேறு எங்கேயோ போகுது. எங்கேயோ இதே மாதிரி கேள்விப்பட்டிருக்குங்க, எங்கேயோ இதே மாதிரி கேட்டிருக்கேன். இதே மாதிரி நம்முடைய தாய்மொழியான தமிழை திக்கி திக்கி படித்த ஒரு அமைச்சரையும் நான் வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன். யார் ஞாபகம் வரமாட்டேங்குதே. ஓ, ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயலும் மற்றும் வரியால் அவிழ்கின்ற புற்றுநோய். இதுதான் இப்படின்னா இதை விட ஒரு கொடுமையா காண முடிஞ்சுதுங்க. அதாவது திமுக மீட்டிங்ல ஒருத்தர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து சாவறதுக்கு முன்னாடி இன்ப நிதியை முதலமைச்சரா பார்த்துட்டு செத்துட்டேன்னா ரொம்ப நிம்மதியா செத்துருவோம்ப்பா அப்படின்னு பேசியிருக்காரு. உன்னை எவன் இப்ப உயிரோட இருக்க சொன்னா அப்படின்னு இன்னைக்கு தமிழக மக்கள் கடுமையான கோபத்தோட கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க. கொத்தடிமையா இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியாயா இருக்கணும் அப்படின்னு இவங்களெல்லாம் பார்க்கல நமக்கே தோணுது. எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆனா இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். அடுத்து பாத்தீங்கன்னா, நேத்து பிரபல கேபிள் தயாநிதி அவர்கள் பதவியேற்றார்ல. அப்போ அவர் வழக்கம் போல ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு வாழ்க கீழ்க அப்படின்னு பயங்கரமா ராகம் பாடிட்டு இறுதியா ஒன்று சொன்னார், பேன் நீட் அப்படின்னு. என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பொங்குற மாதிரி நேற்று பேசுறத காண முடிஞ்சது. வேண்டாம் நீட், பேன் நீட். நான் என்ன கேட்குறேன்னா, தயாநிதி மாறன் அவர்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழகத்துக்கு தலையாய ஒரு பிரச்சனையா என்னவா இருக்கு? இப்போ நீட் தேர்வை பொறுத்த அளவுக்கு தமிழகத்துக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. மாணவர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் துணிச்சலாக நீட் தேர்வை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? தமிழகத்தில் 61 பேர் செத்து போயிருக்கான். 61 பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போயிருக்கான். அப்போ தயாநிதி மாறன் அங்கே என்ன சொல்லியிருக்கணும்னா, பேன் கள்ளசாராயம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே அவர் வீரமிக்கவர் அப்படின்னு இந்த தமிழ் சமுதாயமே ஏற்றிருக்கும். இந்த தமிழ் சமுதாயமே அவரை கொண்டாடி இருக்கும். அதை வந்து தயாநிதி மாறன் தவற விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் என்னுடைய மனதில் இருக்குது. என்ன அடி விழுகல? என்னடா பண்றீங்க? இது என்னையா புதுசா இருக்கு? வழக்கமா வாழத்தாரதான புடுங்கிட்டு போவாங்க. இது என்னையா திமுக மீட்டிங்ல வழக்கத்துக்கு மாற சேர தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நேத்து ஒரு காட்சியை காண முடிஞ்சது. அதாவது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல, மா சுப்பிரமணியன், அவர் ஒரு மீட்டிங்ல பங்கேற்று பேசிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தா சேரெல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு ஒரு குரூப் ஓடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்கை கேட்க வந்த இவர் பேச்சை கேட்க வந்த திமுக காரவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த திமுக காரவங்கெல்லாம் வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், அங்கே வந்து தீபாவளிக்கு அகல் விளக்குகள் ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சில குழந்தைகள் அந்த அகல் விளக்கில் உள்ள எண்ணெய்களை எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போகிற ஒரு காட்சியை பார்த்துட்டு, உத்தரப்பிரதேசம் இப்படி ஆகிப்போச்சே பார்த்தீங்களா, அவங்களுக்கு எண்ணெய் வாங்குறது கூட காசு இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
கேவலத்துலையும் கேவலம், அதுவும் வாடகைக்கு கிடைக்கு வாங்கி சேரை போட்டிருப்பாங்க. அந்த சேரை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு லட்சணமாக இருக்குது திமுகவோட மீட்டிங்கை காணையில். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இவங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு காசு கொடுக்காம போயிருப்பாங்க, அந்த கோவத்துல தான் இப்படி எல்லாரும் தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தையும் எழுப்பிட்டு வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நேற்று பாராளுமன்றத்தில் பதவி ஏற்கையில முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மதவாத எம்பியான ஓவைசி அப்படிங்கிறவரை எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, நேற்று பதவி ஏற்றுட்டு முடிக்கையில இறுதியா இப்போ இவங்க இன்பா வாழ்க ஸ்டாலின் வாழ்க அது இதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு புறம். இதே மாதிரி அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாலஸ்தீனம் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கான். जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फलस्तीन. அது இன்னைக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்காங்க. இந்த எம்பியை டிஸ்குவாலிஃபைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவன மாதிரி அயோக்கிய பசங்களை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சு நாடு கடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனோட எண்ணவுமா இருக்கு. இதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன விலையை கொடுத்தாலும் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. அதுக்காக உங்களுடைய ஆட்சியே கலைஞ்சாலும் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனோட நிலைப்பாடா இருக்கு. என்னையா இது, தமிழ்னா எங்களுக்கு உயிர், தமிழ் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வேடம் போட்டுட்டு இருக்க திமுகவோட உண்மை முகம் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. தமிழ் கூட தெரியாதவங்களே ஐயா பாராளுமன்றத்துக்கு அனுப்புவீங்க அப்படின்னு இன்னைக்கு கடுமையான கேள்விகளை மக்கள் முன் வச்சுட்டு வர்றாங்க. கிருஷ்ணகிரி எம்பி இருக்கார்ல, அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கையில தெலுங்குல பதவி ஏற்றிருக்காப்ல. என்னையா இது நடக்குது? ஆனா திமுக என்ன சொல்லணும்னா, நாங்க தான் தமிழர்களுக்கு எல்லா அங்கீகாரம் பெற்று கொடுத்துருக்கோம், தமிழ் மொழியை நாங்க தான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு வண்டி வண்டியா கதையை விடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கதையெல்லாம் மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போய் நிக்குது. సభకు నమస్కారం. కె గోపీనాథ్ అనే నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల அது மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தேங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் திருவிக அரசு கலை கல்லூரி மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிற செய்தி. நீட் தேர்வுக்கும் இந்த கலை கல்லூரி மாணவர்களுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம போராடுறாங்களே. இப்போ மாணவர்களை சீரழிக்கிற கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினா நியாயம். சம்பந்தமே இல்லாம ஒரு கலை கல்லூரி நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ணுதுன்னா, இந்த அல்ற சில்ற இந்த டூல் கிட்டுகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. தமிழகத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி அடுத்து திமுகவும் ஆட்சிக்கு வர வைக்கணும் அப்படின்னு இப்பவே முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துற தகவல். அடச்சி, என்னையா உங்களுக்கெல்லாம் சூடு சோர்ண வெக்கம் எதுவுமே கிடையாதையா, இப்படிதான் முட்டு கொடுக்கணுமாயா அப்படின்னு மக்கள் காரி துப்புற மாதிரி கமலஹாசன் ஒரு வேலையை காட்டியிருக்காப்புல, ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, ஊழல் நடக்க அரசியல்வாதிகள் மட்டும் காரணம் கிடையாது, நாமும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, அது ஒரு காரணம் தான். ஏன்னா எவனுக்கு ஓட்டு போடணும் என்ன ஏது ஒண்ணுமே தெரியாம பணம் கொடுத்தோன்னா அப்படி வாயை பொழந்துட்டு ஓட்டு போட்டு ஊழல்வாதிகளை எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள் ஆக்குனா இதுதான் நடக்கும், அதுதான் யதார்த்தம். ஆனா கமலஹாசன் ஏன் தெரியுமா இந்த நேரத்தில் அப்படி சொல்லியிருக்காப்புல, இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு வேலையை தான் பார்த்துருக்காப்புல. ஏன்னா கள்ளசாராயம் குடிச்சு மரணங்கள் வந்த உடனே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கள்ளசாராயம் குடிக்கிறவங்க மேலே தாங்க தப்பு, எதுக்குங்க குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அரசு மேலே உள்ள தவறுகளை மறைக்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். கள்ளசாராயத்தை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேள்வி கேட்காம கள்ளசாராயம் குடிச்சு செத்தவன் மேலே தான் பழி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற கமலஹாசன் போன்றவர்களோட முழு நேர வேலையாக இருக்குது. அட என்னையா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்க. என்னன்னா, சரத்பவார் இருக்கார்ல, ஐஎன்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமான தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்ற மரபுகளில் எதிர்க்கட்சிக்கு தான் துணை சபாநாயகர் கொடுக்கணும். கடந்த 10
10 வருடங்களாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை கடைபிடிக்கவே இல்லை, இப்பையும் இதை தான் செய்ய பார்க்குறாரு அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க எல்லாம் ரிசல்ட் வந்தோன்னா இந்த இண்டி கூட்டணியில் உள்ளவங்க என்ன சொன்னது என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலுவிழந்துட்டாரு, 10 வருடத்தில் அவர் எப்படி செயல்பட்டாரோ அந்த மாதிரிலாம் அப்படி செயல்பட முடியாது, எதிர்கட்சிகளை பார்த்து அவர் பயப்படுவார் அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க இன்னைக்கு கெஞ்ச தொடங்கியிருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு 10 வருடமாக எங்களுக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்கல, இப்போ அந்த துணை சபாநாயகர் பதவியாவது கொடுங்கப்பா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கெஞ்சுற நிலைமைக்கு வந்திருக்காங்க இண்டி கூட்டணி. இதுதான் இவங்களோட நிலைமையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க சபாநாயகர் பதவிக்கு, அதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நாங்கள்லாம் ஆதரவு தெரிவிக்க முடியாது, எங்கள் மம்தா பானர்ஜியை கேட்காம இவங்களாம் அறிவிப்பாங்களா, நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமா அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்னும் போக போக இன்னும் 1 மாதம் தாங்குமா 2 மாதம் தாங்குமான்னு தெரியல இந்த இண்டி கூட்டணி. இவங்களை வச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடியை நாங்கள் வீழ்த்திடுவோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு கதை அடிச்சுட்டு இருக்க தமிழக ஊப்பிக்களோட நிலைமையை பார்க்கல தான் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.